ஓகே. இது இரண்டையும் தாண்டி இப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் வந்து பயங்கர செலிப்ரேஷன் இருக்க போது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு தலைவனா எங்க அடுத்த மீட்டிங்க்கான ஒரு ப்ராசஸ்? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இனிமேல் படத்தை பற்றி நம்ம பேச முடியாது. அதுக்கப்புறம் வந்து எங்கெங்க மீட்டிங் அப்படின்றத நம்ம பேச முடியும். ஸோ அடுத்த பிளான் வந்து என்ன மாதிரி வச்சுருக்காங்க தாவைக்கால்? நம்ம சேலத்தில் ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை ஏன்னா இப்போ இந்த ஜனநாயகன் பஞ்சாயத்தே பெருசாக போகிறதுனால அது குறித்து எந்த தகவலும் வெளியில் வரல. நான் கேள்விப்பட்டது என்னென்னா சேலத்தில் அடுத்த மீட்டிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கிடையில் வந்து தாடி பாலாஜி அவரும் தன்னை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் அடுத்த சில விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு போடுறாரு. விஜய் வந்தால் தான் அது பொங்கலே, அவர் வந்து வரலைன்னா அது பொங்கலே இல்லை, அவர் வந்துட்டாலே பொங்கல் தான் அப்படின்ற விஷயத்தையும் அவரும் சொல்லியிருக்காரு. இல்லைடா, அது பொதுவான கருத்தாக தானே இருக்குது. அதனால் அவர் கட்சியில் இருக்காரோ இல்லையோ அந்த கருத்து எல்லாரும் போல அவர் மனதிலும் இருக்கு. அவ்வளோ. அப்போ இந்த பராசக்திக்கான ஒரு மாபெரும் விஷயமா ஒரு மொழிக் கொள்கையாக தெரியுது. இந்த மொழிக் கொள்கையை வந்து எந்த மாதிரியான அந்த விஷயத்தில் ஏன் இப்படி திணிக்கணுன்ற ஒரு காரணத்தை வச்சாங்க? ஆக்சுவலாக இந்தியா வந்து இந்திக்கான நாடுங்கிற மாதிரி தான் நீண்ட காலமாக டெல்லி நினச்சிக்கிட்டு இருக்கு. அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, அல்லது யார் வந்தாலும் இந்தியா முழுக்க இந்தி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், எல்லாமே ஒரே அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாங்கிறது தான் நாம் பார்த்தது. வரலாறும் அதுதான் சொல்லுது. அப்போ அந்தந்த மாநிலங்கள், மொழிவாரி மாநிலங்கள் இருக்கும் பொழுது அங்கே போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக இதை நான் திணிப்பேன்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எல்லா மாநிலங்களையும் எதிர்க்கிறாங்க. இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிக்க வரும்பொழுது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மொழிக்காக ஒரு போராட்டம் நடக்கும். அப்படி தான் தமிழகத்தில் 60களில் நடந்துச்சு. அதுதான் அந்த படத்தில் கொண்டு வராங்க. பட் இந்த படத்தையும் நிம்மதியாக அவங்க விடலை. ஏகப்பட்ட கட்டு, 10க்கும் மேற்பட்ட கட்டுகளை, அது எல்லாமே வந்து மொழி தொடர்பான கட்டுகளாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க நினச்ச மாதிரி டைலாக்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ அங்கேயும் எப்படி சொல்கிறது, செக் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இருந்தாலும் ரசிகர்கள் சில விஷயங்களை கரெக்டாக பிடிச்சிப்பாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய சூப்பரான ஒரு படம் டாக்ஸிக். இதில் வந்து யாஷ் இப்போது அது வந்து பேன் இண்டியா ஸ்டாரில் ரொம்ப புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத காட்டிலும், பட் இந்த படத்துடைய சில சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வல்கராக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது ஆங்கில படத்துக்கு இணையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அழகாக சொல்லலாம், ஆங்கில படத்துக்கு இணையாக நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு அது ஒத்து போகலை. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ இந்த பேன் இண்டியா படம்னு வரும்பொழுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணுறாங்க. அதான் இப்போ இந்தியா வந்து இப்போ நம்ம கலாச்சாரம், பண்பாடு அப்படின்லாம் நாம் பேசுகிறோம், இன்னும் மற்ற மாநிலங்கள்லேயும் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இந்த கல்ச்சருங்கிறது மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் இருந்த இப்போல்லாம் கிராமப்புறங்களில் கூட தாவணி பார்க்க முடியல, சுடிதார் தான் அப்படியே மாறிட்டாங்கல்ல. இப்போ இந்த கல்ச்சர், கலாச்சாரம், நம்ம உடை, பாவனை எல்லாமே மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்குது. சினிமாவில் ரொம்ப மாறிடுச்சு. சினிமா தான் எல்லாத்தையும் அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு பின்னால் மக்கள் எப்படி இருக்கணுங்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க காமிச்சிடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் அதை நோக்கி ஓடுறாங்க. அதனால் இந்த படம் வந்து சமீபத்தில் வந்த அந்த முன்னோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆபாசமாக இருக்குது. ஒரு பெண் இயக்குனர் இப்படிலாம் எடுப்பாங்களாங்கிற அளவுக்கு அது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் அது பேன் இண்டியா படம், பெரிய பொருட்செலவில் எடுக்கிறாங்க, எல்லாம் கலந்த ஒரு படமாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் சென்சார்லாம் இருக்குது. அவங்க இப்போதைக்கு இதை காமிச்சிட்டாங்க. சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே ஓகே. இல்லை, இப்போ ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷனுங்க ரெண்டு விஷயத்த, ஒன்று ஜனநாயகனுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது, பட் யாஷ் படத்துக்கும் இந்த மாதிரி டாக்ஸிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம். பட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அதில் கொஞ்சம் சென்சாரில் கட்டில் போகும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப க்ளீனாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போங்க சார், ஃபார்மாலிட்டிக்காவது ஏதாவது ஒரு 2 இடத்துல நாங்கள் வெட்டிக்கிறோம் சார்பாங்க. அது அவங்களுடைய தொழில். அது ஃப்ரீயாக நம்ம எந்த இடத்துலையுமே கட்டு கிடையாதுங்க. உங்கள் படம் ஆகா ஓகோ அப்படியே எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு படத்தையும் அவங்க சொன்னதே கிடையாது. இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஒரு 2 கட்டு வாங்கிட்டு போங்களாம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கட் பண்ணுவாங்க, அல்லது மியூட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டாக்ஸிக் மாதிரி படங்களில் இது பிரச்சனை கிடையாது. இங்கே படத்தை வரவிடாமல் முடக்கிறதுக்கு ஒரு பிளான் நடக்குது இல்லை, அதுதான் பிரச்சனை. அதுதான் கேவியனுக்கு பிரச்சனையே தவிர இதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நிச்சயமாக நிச்சயமாக.
ஏகே அவர்கள் அஜித் அவர்களுடைய இந்த துபாயில் ஒரு ரேஸ்க்கான விஷயத்துக்கு ரெடி ஆகிடுறாரு. இப்போ அவர் கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஸ்க்கு மட்டுமே ரொம்ப ஃபுல் ஃப்ளஜ்டாக இருக்கிறார் அப்படின்ட்டு தான். இந்த 2026 அவர் கொடுக்க போகிற ஒரு முதல் படமாக எதுவாக இருக்கும்? ஒருவேளை வேறு ஏதாவது ரீரிலீஸ் படத்துக்கான ஒரு தயார் நிலையில் இருக்காங்க? மங்காத்தா படம் 23ஆம் தேதி வருது. ஓகே, அதுதான் அவர் கொடுக்க போகிற படம். சரி. புதுப்படம் அறிவிப்புங்கிறது வந்து அநேகமாக பிப்ரவரியில் இருக்கலாம். பிப்ரவரி மார்ச் தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது வந்து இப்போ நிறுவனம் இன்னும் ஃபைனல் ஆகலை. ஸோ அதுமாரி ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. பட் அவருடைய கேம்பா ஆடு வந்து அதுக்கு முன்னாடி வந்துடும்னு நினைக்கிறேன். ஜனவரி எண்டுலேருந்து அந்த ஆடு தொலைக்காட்சிகளில் வரப்போகுது. அதோட ஷூட்டிங்கை வந்து இப்போ நேற்றும் முந்தானால பாண்டிச்சேரியில் முடிச்சிருக்கிறாரு டைரக்டர் சிறுத்தை சிவா. அவர் தான் அந்த ஆடு பண்ணுறாரு. பெரும்பாலான காட்சிகள் துபாயில் எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் பாண்டிச்சேரியில் எடுத்து சேர்த்தாங்கன்னா இப்போ இந்த மாத இறுதியிலேருந்தே நீங்கள் அஜித்தை டிவியில் பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகிறாரு. வெரி குட், வெரி குட். இப்போது இதுக்கான விஷயங்களை இப்போ படத்தை வந்து இவர் இந்த 2026 யாருக்கு கொடுக்குறா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் ஒரு டைம் கூட சொன்னீங்க, சிறுத்தை சிவான்றது அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்படினாலும் அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த 2026 அவருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இல்லை ஆதிக் படம் தானே பண்ணுறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கன்ஃபார்ம் ஆகி ஓகே அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கு அடுத்த படம் சிவா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. பொதுவாக வந்து சோஷியல் மீடியாவில் சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம டிவியில் பேசுகிறனால சில விஷயங்களில் வந்து நம்ம வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம பேசி ஆகணும். பட் சோசியல் மீடியாவில் அவங்க என்ன கலாய்க்கிறாங்கன்ற பார்க்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் சில விஷயங்களில் வந்து இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்லலாம் முக்கால்வாசி அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையாக போட்டிருப்பாங்க. இப்போது இங்கே நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப சீரியஸாக ரெட் கார்டெலாம் போடுறாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். என்னாடி நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். பட் இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லைங்க, அது வந்து அந்த நிகழ்ச்சி மீது நமக்கு பெரும் வெறுப்பும் எரிச்சலும் வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஒரு நிகழ்ச்சி வந்து சட்டத்திற்கு புறம்பான என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோவும் செய்கிற நிகழ்ச்சி அது மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு காரில் இவ்வளவு பேர் தான் ஏறணும்னு கவர்மெண்ட் ரூல் இருக்குது. நீங்கள் ஒரு காரை நிறுத்தி வச்சு அதில் ஒரு 15 பேர் ஏறி உட்காரு அப்படின்னா அது சட்டத்திற்கு புறம்பானது தானே. அது எப்படி விளையாட்டாக மாறும்? விளையாட்டு கிடையாது இல்லை. இப்போ அங்கே போகிறீங்க, யாரோ ஒரு மூச்சடைச்சி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, வழக்கு பதியாமல் விட்ருவீங்களா? அது விளையாட்டுன்னு விட்ருவீங்களா? அப்போது நிறைய விஷயங்கள் வந்து அங்கே சட்டத்திற்கு உட்படாத பல விஷயங்களை விளையாட்டுங்கிற பேரில் அவங்க பண்ணுறாங்க. முதல்ல இது வந்து நீதிமன்றம் பார்த்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வரையறை வகுக்கணும். இது வந்து கேம்லாம் நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் ஒருவருடைய உயிர் போகிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற அந்த நிகழ்ச்சியை ஏன் இந்த அரசோ நீதிமன்றமோ தடை செய்ய முன் வரலைங்கிறது நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம புரியாத விஷயமா இருக்குது. ஒரு அறையில் ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு வீட்டில், அல்லது ஒரு வீட்டில் ஒரு 30 பேர் இருக்காங்க. 100 நாள் அவங்க இருக்கிறது தான் சவால் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதே பெரிய சவால் தான். ஏன்னா ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, சினிமா பேசக்கூடாது, உங்களுக்குள்ள விஷயங்களை தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சாலே அதுவே பாதி விளையாட்டு தான். அதில் நீங்கள் வந்து செக்மெண்ட்டாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான ஒரு செக்மெண்ட்டை பிரித்து வைக்கிறதுங்கிறத முதல்ல தடை செய்யப்படணும். அது வந்து எப்படி இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க, இதில் எவ்வளோ லாயர்ஸ் பார்ப்பாங்க, எவ்வளோ நீதிபதிகள் பார்ப்பாங்க, எவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் பார்க்குறாங்க, எப்படி எல்லாரும் பார்த்துட்டு இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு கடந்து போகிறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் கார்லேருந்து அந்த சாண்ட்ராங்கிற பெண்ணை எட்டி உதைச்சி அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து உடனடியாக அருகாமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஒரு நைட்டு முழுக்க அவங்கள ஐசியூவில் வச்சு தான் மறுநாள் காலையில் கொண்டு வந்திருக்காங்க. ஐசியூவில் இருக்காங்க, ஏதோ ஒன்று ஆகி உயிர் போயிருந்ததுன்னா அங்கே இருக்கிற யார் அதுக்கு பொறுப்பேற்றுப்பாங்க? அப்போ அது கொலை முயற்சி வழக்காக, அது கொலை வழக்காக மாறுமா? அது கண்டிப்பாக மாறணும், மாறிதான் ஆகணும். அது அப்போது அப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ கேமராவை வச்சுக்கிட்டு ஒருத்தர் செய்கிறாருன்னா அது சூதாட்டம் இல்லாமல் வேற என்ன? ஸோ அதனால் நமக்கு அது இப்போ இந்தியாவில் வந்து ரெஸ்லிங் கிடையாது, வெளிநாடுகளில் இருக்குது, இங்கே கிடையாது. ஏன்னா அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விளையாட்டுங்கிறதுனால குத்து சண்டை உண்டே தவிர ரெஸ்லிங் கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு புரியல. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள்
நிறைய பேரை வந்து அதாவது என்னென்னா அவர் மேடைக்கு வர வச்சு சில அறிவுரைகள் சொல்லுவார், இல்லை அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன அவங்கள பெருமைப்படுத்தணுமோ பெருமைப்படுத்தி வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு 2 பேருக்கு நடந்த ஒரு விஷயம், பார்வதிக்கும் கமருதீனுக்கு நடந்த விஷயம். இதில் வந்து தான் வீட்டில் எப்படியெல்லாம் வந்து உங்களை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு இது தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கு இடையில அவங்களுக்கு தர வேண்டிய தொகையை வந்து நிப்பாட்டுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. பட் அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு அந்த சம்பளமே இல்லை அப்படின்னு எப்படி அவங்க முடிவு பண்ணலாம்? இல்லை அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி இத்தனை நாள் அங்கே இருந்து அவங்க பாடுபட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளோ மக்களுடைய வெறுப்பையும் சம்பாரிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டியது அது. இப்போ அவ்வளோ வெறுப்பையும் சம்பாரிச்சுட்டு அவங்க அவ்வளோ போராடுறது இந்த காசுக்காக தான். அப்போ அதை நான் தரமாட்டேன்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒன்று. நீங்கள் அதற்கப்புறம் விஜய் டிவியில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவங்கள கூப்பிடாம இருங்க. ஏன்னா அதுதான் வந்து ரெட் கார்டு போட்டவங்களுக்கு செய்கிற இது தண்டனை. மற்ற நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிக் பாஸில் யாரெல்லாம் இடம் பெற்றாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வந்து உட்காந்துருவாங்க, இது நடக்கும். அப்போ அதுக்காக ஏதோ ஒரு ரெவென்யூ ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இதற்கப்புறம் இவங்க 2 பேரையும் எதுக்கும் கூப்பிட மாட்டாங்கங்கிறது தான் இந்த ரெட் கார்டனுடைய வேலையாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க. இது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணதுக்கான அவங்க அவ்வளோதான் அவங்களுடைய இத்தனை நாள் முயற்சிக்கான பலனை நீங்கள் தரமாட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அநீதி. அதை செய்யக்கூடாதாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் அவங்க வழக்கு போட்டு கூட அதை வாங்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறத இந்த நிர்வாகத்துக்கு அழகு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை அவங்க தொடர்ந்து நடத்த தான் போகிறாங்க, நிறுத்த போகிறதே கிடையாது. இன்னும் அடுத்த நிகழ்ச்சி இதை விட ஆபாசமாக இருக்கும், அதற்கப்புறம் இதை விட ஆபாசமாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா ஆபாசத்தின் உச்சமாக மாறிடுச்சு அது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எந்த தடையும் இல்லாமல் எந்த சட்ட விதிகளுக்கும் உட்படாமல் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தலைப்புக்கு ஒரு தணிக்கை குழு வைக்கணும் போல இருக்கு. அதான் சொல்கிறேன், இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அநீதி. ஓகே ஓகே சார். அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி வேறு மாதிரி இருக்குன்றதுல இது ஒரு 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 முதல் படியாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா இன்னும் அதெல்லாம் மாறவே மாறாது. அவங்க எதிர்பார்க்குறது இதை தானே. அப்புறம் எப்படி அது மாறும்? ஓகே ஓகே. இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருசாக டிஆர்பி இல்லை, யாருமே சரியாக பார்க்கல, எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி மீது ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இந்த குரூப் ஆக்சுவலாக இந்த சீசன் அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு அதுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது இவங்க 2 பேர் தான். நியாயமாக பார்த்தா பேசுகிற தொகையை விட 100 மடங்கு சேர்த்து கொடுக்கணும், அதுதான் நியாயம். அதை விட்டுட்டு நான் கொடுக்கவே மாட்டேங்கிறது வந்து ஓகே ஓகே ஓகே. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் அவர் வந்து கட்சிக்குள்ளரையும் ஈடுபாடாக இருக்கிற மாதிரி சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அவர் பேசுகிற விஷயங்களும் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கும் இவருக்கும் என்ன ஒரு தொடர்பு இந்த நேரத்தில் இருக்குது? ஒரு தொடர்பும் கிடையாது. அமைச்சர் சேகர் பாபு வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமாக்காரர்கள் பல பேருக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் கூப்பிடும்போது வேண்டான்னு சொல்ல முடியாது. அது ஒரு அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் வாங்கும்போது வேறு வழி இல்லாமல் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அவங்க வராங்க. அப்படி தான் விஜய் சேதுபதி வராரு. ஸோ அதில் அரசியல் சாயம்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய நடிகர்கள் வர்றாங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த நிறைய புது படங்களுடைய லிஸ்ட்டு நான் வந்து பொங்கலுக்கு அப்புறம் நான் பேச வரேன். நிறைய ஒரு புது படத்துடைய ஒரு பட்டியல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன படங்கள், அதாவது சிம்பு படங்களும் இருக்குது. இது வந்து எப்போ வருது? இதெல்லாம் தீபாவளிக்கு நான் முன்னாடி கேட்குறேன், தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயத்தை நான் கேட்கல. ஒரு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதுக்குள்ளார ஒரு பெஸ்ட்டான ஒரு படம்னா எந்த படம் ஃபஸ்ட்டில் வரப்போகுது? கருப்பு வரப்போகுது. ஓகே. கருப்புக்கு அடுத்து பெரிய படங்கள்னா ஜீனி எதுவும் வருதா சார்? ஜீனியெல்லாம் ரொம்ப காலமாக ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வருமானம் எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு தெரிந்து கருப்பு தான் இப்போ எதிர்பார்க்குற படமா. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த வருஷத்தில் சூர்யா அவர்களுக்கு ஒரு மாசான படமாக அது போன்றது எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். சிறப்பு 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 சார். நன்றி சார். நன்றி.